அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண விரும்புங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி உயர்வு குறித்து தற்போது மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை அகவலைப்படி உயர்வினை அரசு வழங்குகிறது. ஜனவரி மாதத்தில் ஒரு அகவலைப்படி உயர்வும், ஜூலை மாதத்தில் ஒரு அகவலைப்படி உயர்வும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிறது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் 58% அகவலைப்படியை பெற்று வருகின்றனர். இந்த அகவலைப்படி 2% முதல் 3% வரை உயரக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவ்வாறு நிகழ்ந்தால் அகவலைப்படி 60% அல்லது 61% உயரும். எனினும் அகவலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு ஏப்ரல் மாதத்தில் வெளியாகும் என்றும், இந்த உயர்வு ஜனவரி 2026 முதல் அமலுக்கு வரும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஏப்ரல் மாதத்தில் அமைச்சரவை கூட்டம் நடக்க உள்ளதாகும். இதில் அகவலைப்படி பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அகவலைப்படி உயர்வு ஏப்ரல் மாதத்தில் அறிவிக்கப்பட்டாலும் ஜனவரி மாதம் முதலான உயர்த்தப்பட்ட தொகையின் அரிய தொகை கிடைக்கும். இந்த தொகை ஏப்ரல் மாத ஊதியத்தில் சேர்க்கப்பட்டு வழங்கப்படும். மேலும் ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கான நிலுவைத் தொகையும் ஊழியர்கள் பெறுவார்கள். நிலுவையில் உள்ள இந்த பணம் ஏப்ரல் மாத ஊதியத்துடன் சேர்த்து ஒரே தவணையாக வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அந்த மாதத்தில் ஊழியர்கள் பெறும் மொத்த தொகை கணிசமாக அதிகரிக்கும். அதன்படி மத்திய அரசு ஊழியர்களின் அகவலைப்படி 2% அதிகரித்து 60% கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2% அகவலைப்படி அதிகரித்தால் சம்பள உயர்வு ஏற்படும். அடிப்படை சம்பளம் ரூபாய் 20,000 இருந்தால் சம்பளம் ரூபாய் 32,000 அதிகரிக்கும். மேலும் ஜனவரி முதலான DA அரியஸ் தொகை ஏப்ரல் மாத சம்பளத்துடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இந்த அகவலைப்படி உயர்வு காரணமாக சுமார் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 65 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய ஊதிய கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்படும் வரை உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவுகளை சமாளிக்கவும் தங்கள் மாத வருமானத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் இந்த அகவலைப்படி உயர்வு அவர்களுக்கு உதவும் என்று கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.